ஓம் நமச்சிவாய சிவாய பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் ஆன்மீக தேடலில் இருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் அடியனின் அன்பு வணக்கம். இன்று இந்த காணொலியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக பெருமைப்படுகிறேன். இன்று நாம் பேசப்போவது பஞ்சபத்தியம் சரக்கலை. சரக்கலை என்றால் எல்லோரும் நல்லா ஓரளவுக்கு முன்னால் தெரியாத வந்தது. இப்போ எல்லாம் சரக்கலை எல்லாம் இந்த யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு இதிலெல்லாம் பார்த்து சரக்கலைன்னா என்ன அப்படிங்கிறாங்க. சரம் பார்த்தவனே பதம் பார்ப்பான்னு சொல்லுவோம். பழமொழிகள் எல்லாம் இருக்கிறது. அதுக்காக சரக்கலை அவங்க இதுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த சப்ஜெக்ட் நமக்கு தேவையே கிடையாது. நம்மளுடைய அனுபவம் நம்மகிட்ட பேசுகிறோம், அவ்வளோதான். சரக்கலை வகுப்புகள் இன்றைக்கி ஏகப்பட்டது நடத்துகிறாங்க. எல்லாமே இது இருக்குது. ஒருத்தவங்க சொல்கிறாங்க காலையில் எழுந்த உடனே கீழே தொடாமல் இந்த காலத்துக்கு அந்த பொண்ணு அந்த சரம் அதில் மாறி போகும், இந்த சரம் அந்த பக்கம் மாறி. அது சரம் வலது இடது சுழுமணி, இந்த 3 சூரியக்கலை, சந்திரக்கலை, சுழுமணி, இந்த 3 தான் சுவாசம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதை சொல்கிறாங்க. அது இப்படி பண்ணாங்க. அது அவங்கவுங்க அனுபவங்கள், அவங்கவுங்களுக்கு கற்றுக்கிட்ட குருக்கள், அவங்களுடைய இதை வச்சு பேசுகிறாங்க. சில பேர் அதை வியாபாரம் மாதிரி பார்க்குறாங்க. அதை அந்த சப்ஜெக்ட் நமக்கு வர தேவை கிடையாது. நம்மளுடைய அனுபவத்தில் நம்ம சரக்கலை என்றால் பொதுவாக இப்போ வலது பக்கம் சூரியக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. இடது பக்கம் இடக்கலைன்னா சந்திரக்கலை அப்படிங்கிறாங்க. சந்திரக்கலையில் என்னென்ன நடக்கும், சூரியக்கலையில் என்னென்ன நடக்கும். ஒரு சாந்தமான ஒரு இது பார்த்தா சந்திரக்கலையில் நடக்கும். ஒரு மூர்க்கத்தனமான ஒரு இது நடக்கும், சூரியக்கலையில் நடக்கும். சந்திரக்கலை இது எல்லாம் மையத்தில் இருக்குது தான் சுழுமணி. சுழுமணின்னு சொல்கிறது அது ஏகப்பட்ட உள்ள சூசாக இருக்குது. அது அசால்ட்டாக சுழுமணி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம். சுழுமணி என்பது அது நம்ம ஜீவனே அங்கே தான் இருக்குது. சுழுமணியை ஒருத்தர் இது பண்ணுறான்னா அவன் எங்கேயோ போகலாம். அது வாசியோகத்தில் அது எவ்வளோ இருக்குது, அதில் அது உள்ள இன்றைக்கி நம்ம சரக்கலையை பார்க்குறோம். இந்த சரக்கலைக்கு காலையில் எழுந்தவுடனே வலது காலத்துக்கு இடது பக்கம் போடணும், இடது காலம் ஓடும் இப்படிங்கிறாங்க. அப்படி ஓடாதுன்னு சொல்ல கிடையாது. ஓடும்னா அது எப்போ ஓடுனா நீ போட்டவுடனே ஓடும், அவ்வளோதான். ஆனால் சரக்கலை என்றால் நீ அந்த இதில் அந்த சாமத்தில் எந்த சாமத்தில் எந்த சசை உனக்கு ஓடுதோ அந்த பறவை அதுதான் பஞ்சபத்தினுடைய இயக்கம் அங்கே தான் வரும். இந்த சாமத்தில் இப்போ 3 எட்டு 4 6 எட்டு 6 ஒரு சாமம் ஒன்று எல்லாத்திலையும் எல்லா சூசமும் இருக்கா. எது உண்மை எது பொய்ங்கிறது அந்த சப்ஜெக்ட்டுக்கு இனிமேல் போனால் அது பெரிய பிரச்சனையாகும். ஒருத்தவங்க 10ங்கிறாங்க, ஒருத்தவங்க 8ங்கிறாங்க. நம்ம அனுபவத்தில் இருந்தால் ஒரு சாமம், 1.5 சாமம், 2 சாமம் அப்படி கணக்கு இருக்குது. ஒரு மூர்த்தம் இதெல்லாம் ரொம்ப கட் பண்ணி பார்த்தேன்னு எல்லாத்தையும் ஒரு மூர்த்தம் 2 மூர்த்தம் ஒரு சாமம் அப்படி ஒரு கணக்கு வர்றாங்க. இப்போது சார் அனுபவத்தில் சொல்கிறோம். இப்போ லேட்டஸ்ட்டாக யார் சொல்கிறாங்க 4 சாமம் தான், 4 4 8 8 16 அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு வர்றாங்க. சரி, அவங்க இதுவும் சரிதான் அப்படின்னு அதையும் ஒத்துக்க வேண்டிய. ஒருத்தவங்க 10ன்னு சொல்கிறாங்க, ரைட்டு. சரி, அப்போ பஞ்சபட்சியில் வந்து பாருங்கள். பஞ்சபட்சியில் எப்படின்னு பாருங்கன்னா 5 பறவை இருக்குது. 5 பறவை என்ன இருக்குது, ஊன், நடை, அரசு, துயில், இந்த 4 தான் ஆக்டிவ் பண்ணுது. இந்த சாவு பட்சிங்கிறது அது அன்றைக்கி அந்த இது இயக்கம் கிடையாதுன்னா அந்த பட்சியின் தன்மை அன்றைக்கி இருக்காது. அன்றைக்கி சொற்றப்படுது. ஆனால் ஒரு பட்சி மட்டும் இயக்கம் கிடையாது. இப்போ ஒரு பட்சி இன்றைக்கி ஒரு இதில் ஊனில் இருக்குன்னா அந்த ஊனில் இப்போ ஒரு ஊன் 1.5 மணி நேரமோ 2-3 மணி நேரமோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு மணி நேரம் கூட வச்சுக்கோங்க. அவங்க கணக்கில் பார்ப்போம் 1 மணி நேரம். இந்த 1 மணி நேரத்தில் இந்த 5 பட்சியும் ஒரு மணிக்கு எத்தனை நிமிஷம், 60 நிமிஷம். இந்த 5 12 வகுத்தா என்ன வரும், 5ஆல் வகுத்தா வரும் 60. 5ஆல் வகுத்தா என்ன 12 வருதா, 5 12 60. அப்போ 12 நிமிஷத்துக்கு ஒரு பட்சி மாறும். 1 மணி நேரத்தில் ஆக்சுவல் 1 மணி நேரத்தில் இன்றைக்கி ஊனில் ஒரு பட்சி இருக்குன்னா ஊனில் இருக்கிற பட்சி முதல் பாகத்தில் 100% வேலை செய்யும். 2வது இருக்கிற பட்சி 80% வேலை செய்யும். ஆனால் ஊன் பட்சி ஒன்று தான். ஆனால் இந்த 5 பட்சிகளுடைய தன்மை இந்த 1 மணி நேரத்துக்குள் இருக்கும். அதுதான் உண்மை.
இதை என்னுடைய அனுபவத்தை வச்சு நான் சொல்கிறேன். ஆனால் யார் சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, அது எப்படி இது எப்படின்னு அந்த இது சக்கெட்டுக்கு நான் வரல. எந்த புத்தகத்தில் இருக்குது அதுக்கும் நான் வரல. இது உண்மை. என்றைக்குமே ஒரு பொருள் ஒன்றும் வேலை செய்யாது. அந்த இதில் என்ன இருக்கோ அந்த 5 தான் சம பங்கு எடுக்கும். ஆனால் எது நிலையில் இருக்கோ அது ஆக்டிவ் ஆகும். அதே மாதிரி பாருங்கள், ஒரு கட்டத்தில் ஒரு கிரகம், ஒரு கட்டத்துக்குள்ள 5 கிரகம் இருக்குது. சூரியன், சந்திரன், சுதந்திரன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 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 இருக்கிற கட்டத்தின் வீடு யார்? இது ஒரு சுக்கிரன் வீடாக இருக்கலாம், இல்லை ரிஷபத்தின் வீடாக இருக்கலாம். அந்த வீட்டுக்குள்ள 4 பேர் இருக்காங்கன்னா வீட்டுக்காரனுக்கு ஒரு பங்கு இருக்குது, அந்த போய் இருக்கிறவங்க அவனுக்கு ஒரு பங்கு இருக்குது. அந்த 4 அந்த வீட்டுக்காரன் மொத்தம் 5 கிரகம் அந்த இதுக்குள்ளே இருக்குது. அந்த 5 பேருக்கும் பங்கு தானே. இப்போ வீட்டுக்காரனுக்கு மட்டும் பங்கு, அந்த 5 பேரும் வெளியே போயிடும்னு சொல்ல முடியுமா? முடியாது. அது மாதிரி தான் பச்சி ஒன்று தான். ஊனில் இருக்கிற பச்சி, ஒரு பச்சி தான் அது முதல் பாகத்தை எடுத்துக்கணும். அது 100% அன்றைக்கி வேலை செய்யும். இப்போ 5 மணின்னு வச்சுக்கோங்க, 5லேருந்து 5:12 வரைக்கும் அந்த பச்சி ஆக்டிவாக இருக்கும், 100% வேலை செய்யும். 5:12க்கு பிறகு காகம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். 5:12லேருந்து 5:24 வரைக்கும் காகம் வேலை செய்யும். 5:24லேருந்து அடுத்து மயில் வேலை செய்யும். இப்படி பச்சிகள் மாறி மாறி வரும், மாறி வந்து தான் இருக்கும். அதே மாதிரி நடையில் இருக்கிற பச்சி நடைக்கு மட்டும் அது 12 நிமிஷத்துக்கு அது வேலை செய்யும். 24க்கு அடுத்த பச்சி மாறிடும், அந்த வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அடுத்து வள்ளுவர் வரும். இப்படி ஒவ்வொரு பச்சியும் அந்த 5 பச்சியும் சமமாக எடுத்துக்கூடும். நம்ம நினைக்கிறோம் ஒன்று தான் இன்றைக்கி அரசு. இப்போ ஒருத்தருக்கு அரசு பச்சி, நீ போய் அடுறா. அரசு பச்சி எப்போ? அரசு பச்சி என்ன தான் முதல்ல சொல்லிட்டேன், 5 பச்சி தான் வேலை செய்யும். அரசு பச்சி இன்றைக்கி 5, 6 மணிக்கு 8 மணிக்கு அரசு பச்சி இன்றைக்கி உங்களுக்கு உடனே வேணும் சொல்லுவாங்க, இன்றைக்கி உனக்கு அரசுடா, இன்றைக்கி எங்கே போனாலும் எங்கே இருப்பார் அவர்? அந்த அரசு பச்சி அந்த சாமத்துக்கு மட்டும்தான் அவர் அதிபதி. 24 மணி நேரத்துக்கு அந்த இது அதிபதி கிடையாது. இதில் வளர்பிறை, தேய்பிறை, என்ன எவ்வளவோ இருக்குது சாமி. எல்லாமே அதில் பொய்ன்னு சொல்லலை, உண்மைன்னு சொல்லலாம் சாமி. நான் என்னுடைய அனுபவத்தை தான் நான் பேச முடியும். அதுக்காக அவன் சொன்னது உண்மை, நான் சொல்கிறது பொய் இல்லை, நான் சொல்கிறது எல்லாம் அவங்கவுங்க அனுபவம். அதுதான் சொல்லுவேன். 5 பேரில் ஒன்று போல அவங்கவுங்க வெவ்வேறு வேற்றுமையில் இருக்காங்க. அதே மாதிரி ஒருத்தங்க யாருமே இப்போ ஒரு 18 சித்தர் இருக்கலாம், 18 சித்தர் ஒரே இதில் சித்தியானா கிடையவே கிடையாது. அவங்கவுங்க ஞானத்தில் ஒவ்வொரு இதில் சித்தியாகிருக்காங்க. அப்படித்தான். அதே மாதிரி நம்மளோட அனுபவத்தை நம்ம சொல்கிறோம், அடுத்தவங்க அனுபவத்துக்கு இதுக்கு வேலையே கிடையாது. அதனால் எந்த புத்தகத்துக்கு இப்படின்னு திருப்பி இதெல்லாம் வரவே வராதுங்க. நான் சொன்னது பொய்யாக இருந்தால் நீங்கள் அனுபவிச்சு பார். நான் அதைத்தான் சொன்னேன். பஞ்சாட்சரம் பொய் இல்லை, பஞ்சாட்சரம் உண்மையாக கற்றுக்கிட்டவன் ஒரு திசையிலேருந்து ஒரு திசை போகும்போது பஞ்சாட்சரம் மாறினான்னு மட்டும் அது ஆக்டிவாக மாறணும். நான் சொல்ல இந்த 12 நிமிஷம், இந்த 12 நிமிஷத்துக்கு இந்த திசைக்கு அந்த பச்சைக்குடைய இதை அவன் ஆக்டிவாக பண்ணணும். அந்த இப்போ கிழக்கிருந்து மேற்க வரானா, இப்போ சூரிய ஆட்சியில் இருக்குன்னா காகம் வேலை செய்தா இல்லை காகத்திலேருந்து எழுத்துறது என்ன இருக்குது, இதெல்லாம் யோசிச்சு பார்ப்பான். இந்த பத்திக்காரன் போனால் அடி மாடுவான். காலையில் 6 மணிலேருந்து 6:30க்குள்ளே இவன் போகிறான்னா இவன் ஜெயிச்சுடுவான். அவன் அங்கேருந்து இங்கே வந்து அவன் தோற்றுருவான். திசையை வச்சு தான் திசை. நீ உட்கார்ந்துருக்க ஒருத்தன் வந்து உட்கார்ந்துருக்கானா பஞ்சபட்சத்தில் நீ உட்காந்துருக்க என்னத்துக்காக உட்காந்துருக்குன்னு விவசாயம் பண்ணி சொல்லிடுவான். ஒருத்தன் உட்கார்க்க திசை இவன் இந்த திசை, இவன் இந்த பத்திக்காரன்டா அப்படின்னு அவனோட யோகம் அவன் பண்ணிடுவான். எவ்வளவோ சூசகம் இருக்குது சாமி. அதை கற்றுக்கிட்டால் தான் சொல்ல முடியும். நீ எல்லாத்தையும் உள்ளே வரணும். நான் சொல்கிறதுனால இப்போ உட்காந்து கற்றுக்கணும் அது முடியாது. கஷ்டப்பட்டால் தான் ஒரு நன்மையை அடைய முடியும். நம்ம ஆன்மீக தேடலில் எவ்வளவோ எவ்வளவோ நல்லதெல்லாம் பார்த்து, எத்தனை அவமானங்கள் பட்டு, எத்தனை அச்சுறுவல் பட்டு, இது ஏண்டாந்து இதுக்கெல்லாம் வந்தோம்னு எவ்வளவோ துயரங்கள்லாம் தாண்டி இன்றைக்கி உட்காந்து உங்களுக்கு முன்னால் நான் இருக்கிறேன்னா அதுக்கு எவ்வளவோ பின் கதைகள் எவ்வளோ இருக்குது. அதெல்லாம் நம்ம சொல்லி என்ன போகிறோம்? அதனால் திருப்பி நீங்கள் யாரும் அனுபவிக்கிறாங்களா? கிடையாது. அனுபவித்து முடிச்சுட்டாங்க. ஆகையினால் சரக்கலை என்பது ரொம்ப ஒரு அது. அதே மாதிரி இந்த பக்கம் வலது பக்கம் 4 கிரகங்கள் இருக்குது, இந்த பக்கம் 5 கிரகங்கள் இருக்குது. இந்த 5 இது வரணும். இப்போ எந்த சாமத்தில் எந்த இதில் நம்ம சரம் ஓடுதுன்னு பார்க்கணும். இப்போ 4 to 6க்கு எந்த சரம் ஓடுதுன்னு பார்க்கணும். நம்ம எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறோன்னு கணக்கு பார்க்கணும். ஆனால் சூரிய உதயம் என்ன இருக்குது, இவ்வளவும் எல்லாமே கரெக்டாக வந்தால் தான் சாமி நீ சொல்கிற ஐயா இந்த பைத்தியக்காரன் சொல்கிறேன் நடக்கவே இல்லையா அப்படின்னு சொன்னால் அது உண்மை கிடையாது சாமி. அது உண்மை கிடையாது. நீ என்ன செய்கிறியோ அது உனக்கு நேராக வரும்போது அது ஆட்டோமேட்டிக்காக இல்லாமல். நான் தான் சொல்லுவேன், குருவை நீ மடியில் பணம் கட்டிட்டு போனால் குரு கிடைக்க மாட்டார்.
குரு அவர் நீ நல்லா இருக்கும்போது குரு உன்னை தேடி வருவார், குரு வந்து உனக்கு கொடுப்பார். அப்படியெல்லாம் அவன் ஆத்ம குரு ஒன்று வேலை செய்வார். அது அந்த சப்ஜெக்ட் கிடையாது. குரு நீ பக்குவம் அடைந்து விட்டால் உனக்கு குரு கிடைப்பார், குரு உன்னை இயக்குவார். அதுதான் உண்மை. சும்மா அங்கே போகிற குருசான ஆதியிலேருந்து குரு வரி எல்லாம் நீங்கள் குரு அவன் முன்னால் வந்து இறக்குவான் சார், உன்னை இறக்கி விட்டு வேலை செய்வான். நீ அவன் இல்லாமல் நீ இயக்கமாக கிடையாது சார். அதுக்காக நீ காற்றை கொடுத்துட்டு குருன்னு நான் முதல்ல சொன்ன குருன்னா எவ்வளவோ இருக்காங்க. உண்மையான குரு உன்னை காப்பாற்றுவார், அதுதான் உண்மை. அது சொல்ல முடியும். உன்னை குழியில் ஒன்று சொல்கிற குருவும் இருக்கார், அதையும் சொல்ல முடியும். எல்லாமே சாமின்னா எல்லா சாமிங்கிற சாமி எல்லாத்துக்கும் அதுக்கு ஒரு பொருள் விளக்கங்கள் இருக்குது சாமி. அது உள்ளே தான் போகணும். நம்ம உள்ளே போய் நமக்கு எந்த சாமி நமக்கு எது நல்ல செய்வார், நமக்கு எது கெட்டு செய்வார் அப்படிங்கிற அந்த 9 கிரகங்கள் இருக்குது. 9 கிரகங்கள் கெட்டதா இல்லைன்னா கிடையவே கிடையாது. 9 சூப்பர். ராகு கேது எல்லாமே அப்படி இப்படிங்க. அதெல்லாம் உண்மை இல்லைன்னு நான் சொல்ல கிடையாது. அவன் நிலையில் யார் மாற்றம் ஆகிறானோ அப்பொழுது அவன் தன்மையை மாற்றுகிறான். அதுதான் உண்மை. இப்போ ராகு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ராகு பிரம்மாண்டக்காரர், உச்சநிலைக்கு கூட்டுப்பார், பணம் கொட்டி குடிப்பார், பிரம்மாண்டக்காரர், பேராசைக்காரர் எல்லாமே இருக்குது ராகு சொன்னேன். ஆனால் ராகு திசையில் சூரிய புத்தி என்ன நடக்கும்? கோடீஸ்வரம் உள்ளே போயிடுவான், குளிக்கு போயிடுவான். யார் சேர்ந்தது? யார்? ஆத்மக்காரனும் பிரம்மாண்டக்காரனும் சேர்ந்தா என்ன ஆகும்? தூக்கிட்டு போவான், ஒன்று பல்முறையும் தள்ளி போயிடுவான். சனி திசையில் சூரிய ராகு புத்தி நடந்தால் என்ன ஆகும்? எல்லாம் அனுபவிக்கணும். அதுக்காக எல்லாம் நல்ல சாதனை நீ ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கிடையாது. அந்தந்த இயக்கம் அங்கங்கே போகும்போது அவன் சந்தர்ப்ப சூழ்நிலையை மனுஷன் மாறுற மாதிரி கிரகங்களும் மாறுகிறது. அவ்வளோதான் உண்மை. மனுஷன் என்ன நல்லவன் தான், நல்ல வெள்ள வேண்டியது தான். பெரிய மந்திரி அவன் உள்ளுக்குள்ளே ஒரு விஷயம் தானே இருக்குது. நல்லதான் நம்ம நினைக்கிறோம், அப்படி கிடையாது. நான் இப்போ நல்லவன் தான். என் மனசுக்குள்ள என்ன இருக்கு யாருக்கும் சொல்ல முடியுமா? என் மனசாட்சிக்கு தான் தெரியும், உள் மனசுக்கு தான் தெரியும். வெளிப்படையாக பேசுகிறோமா, உள்ளே அதுக்கு ஒரு சூச்சை வச்சு உள்ளே நிற்கிறோமான்னு அது நமக்கு தான் தெரியும். ஆகையினால் எல்லா கிரகங்களும் நல்லவங்க, எல்லாரும் நல்லவங்க, எல்லாரும் கெட்டவங்க கிடையாது. அவங்க சந்தர்ப்ப சூழ்நிலையில் அந்த இயற்கை மாற்றுகிறார்கள். அவங்க தன்னுடைய சுயநலத்துக்காக அந்த வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறார்கள். விதியின் ஒன்று இருந்தாலும் அதை மாற்றுறாங்க. அதுதான் அந்த கர்மாக்கள் அவங்களுக்கு போய் தாக்குது. நான் என்ன சொன்னேன், இன்றைக்கி உனக்குன்னா நாளைக்கு எனக்கு அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் உள்ளே வந்துருச்சுனால பிரச்சனை முடிஞ்சு போகும். இன்றைக்கி அவன் தான்டா பார்த்துக்கலாம் அப்படின்னா அது நாளைக்கு உனக்கு எப்படி வரும்? வடக்கடிச்சா காற்று தெற்காமல் என்றைக்கு வரும் திரும்ப பருவத்துக்கு ஏற்ற மாதிரி காற்று மாறுதா இல்லையா? இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். எல்லாம் சொல்கிறா ஏதோ பைத்தியம் அப்படின்னு போனால் அதுவும் உண்மை தான். கல்லாக இருக்கிற வரைக்கும் கல், கடவுள் நினைச்சா அது கடவுள் தான். அதுதான் உண்மை. கல் தான். நம்ம இனிமேல் கல் வச்சு நம்ம சாமி கும்பிடணும்னு நினச்சோம். அது இறைவன் தான் இருக்கிறான் அப்படின்னு ஒரு சப்ஜெக்டில் உள்ளே இறங்கினீன்னா அது இறைவன் தான் உன்னை காப்பாற்றுவார். இதுதான் உண்மை. நம்பிக்கை தான் வாழ்க்கை. சரக்கலை இன்னும் எவ்வளவோ இருக்குது சாமி. சரக்கலையை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம். சரக்கலையில் உள்ளது இருக்குது. சரக்கலை ஒரு பஞ்சபட்சியில் ஒரு அங்கம். இதுக்கு மேல் இது இன்னும் இந்த காலத்துக்கு போட்டு அந்த காலத்துக்கு அந்த அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வலது பக்கம் இதில் மொத்தத்தில் என்ன, வலது பக்கமாக ஓடும்போது ஒரு சூரியகலையை ஓடும்போது முறுக்கத்தனமான ஒரு எண்ணங்கள் வரும். சந்திர திசையை ஓடும்போது கொஞ்சம் சாந்தமான ஒரு சூர்வங்கள் வரும். இதுக்கு இன்னும் உடம்பு இன்னும் இந்த முள்ளை இழுக்குது, வெளியே இருக்குது, பிராணம் பண்ணு, நாடி சுற்றி பண்ணு, என்னமோ உள்ள கான்செப்டில் உள்ளே போய்கிட்டே இருக்கலாம் சாமி. கொஞ்சம் போய் மொத்தத்தில் அதாவது வாசி யோகத்துக்குள்ளே போனீங்கன்னா அது வேறு கான்செப்டில் உள்ளே வரும். எல்லாத்தையும் சரக்கலைக்குள்ளே இருக்குது. ஒருத்தர் மூச்சை மட்டும் கவனி, ஒருத்தர் உள்ளே போய் பிராணம் பண்ணு, ஒன்று 5 8 12 மணிக்கு 12 இழு 8 இது வெளியே விடு, 4 இது உள்ளடக்கு. ஒருத்தவங்க நான் உள்ளே இருக்க மூச்சை எப்படி வெளியே விடுறது, இதெல்லாம் எல்லாம் கான்செப்ட் நிறையா இருக்குது சாமி. இதெல்லாம் போனால் நமக்கெல்லாம் ஏன்டா இதுங்கிற மாதிரி. நான் உங்களுக்கு ஒரு இதை சொல்கிறேன். சரக்கலையும் பஞ்சபட்சியில் ஒரு அங்கம் சார். நான் என்ன மொத்தமும் கூட்டி கலவையாக வந்தால் தான் இந்த பட்சியின் தன்மை முடியும். இல்லை ஒரு பட்சி இன்றைக்கி ஆந்தை, இந்த ஆந்தை எந்த திசைக்கு உள்ளது, இந்த ஆந்தைக்கு எந்த கிரகம் அதிபதி, இந்த ஆந்தைக்கு எந்த சக்தி, இந்த சக்திக்கு யார் பூஜை, எல்லாமே இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கணபதி. இந்த கணபதியெல்லாம் பூஜை பண்ணி இவங்கெல்லாம் சித்தி பண்ணி இதுக்குள்ளே நான் தான் சொல்லல, ஒரு நமச்சிவாய் சொல்கிறது 5 சொன்னேன் 8 சொன்னேன். அதே மாதிரி 8 தஞ்சு 8 அதிபதி இருக்கா, 8 அதிபதி 8 லட்சம் சொல்லணும் சொன்னால்
8 8 16 16 32 அதுக்கே எப்பா ஒரு கூட்டி கழிச்சா எங்கேயோ போய் நிற்கும். லட்சம் ஒரு அசால்ட்டாக 1 லட்சம் 1.5 லட்சம் 2 லட்சம் சொன்னால் தான் உனக்கு வேலை செய்யும். சொன்னால் தான் வேலை செய்யும். உண்மை. ஒரு சித்தியை வச்சு ஒரு உலகே ஆடலாம். அதுதான் அப்படியும் உண்மை இருக்குது. இதே சில மறைமுகமாக சூத்தமாக உள்ள வச்சுக்கிட்டு நம்மளை போட்டு சித்திரவதை பண்ணுறாங்க. அதான் குருக்கள் போய் நம்ம குருக்கிட்ட அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம ஆயுள் முழுக்கும் அவங்களுக்கு அடிமையாக இருந்து கற்றுக்கிடணுங்கிற மாதிரி இருக்காங்க. நீ கொஞ்சம் கற்றுக்கிட்டு ஏதாவது சொன்னீங்கன்னா உடனே ஏய் நாளைக்கு நீ வேண்டாம் போ, முடிஞ்சு போச்சு, நீ கொடுத்த காசு போச்சு, எல்லாம் போச்சு. எந்த குருக்கிட்டையும் போக முடியாது. எவ்வளவோ சிக்கல்கள், எவ்வளவோ அவமானங்கள், எவ்வளவோ இது இருக்குங்க. ஆன்மீகத்துக்கு நினைக்கிறாங்க காவி வேட்டி கட்டி ரோட்டில் அலையிறான். அவன் அழுகிற ரத்த கண்ணீர் அவனுக்கு தான் தெரியும் சாமி. அதெல்லாம் அனுபவித்து வெளியே வரும்போது தான் இன்றைக்கி உங்களுக்கு முன்னால் நான் உட்கார்ந்து பேசுகிறதுக்கு இந்த அடியனுக்கு இந்த இறைவன் அருள் எனக்கு பரமையாக கிடைச்சிடும் சாமி. எல்லோருக்கும் இந்த நேரத்தில் இந்த வீடியோவை பார்த்த எல்லா ஆன்மீக சொந்தங்களுக்கும் அடியனின் அன்பு வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் பெற்ற இன்பம் பலருக்கும் போய் சேரணுங்கிறது தான் என்னுடைய குறிக்கோள். இதில் நல்லது கெட்டது என்பது அது அப்பாற்பட்ட விஷயம். இதுக்காக நான் கத்துறான்னு அதை நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்து பாருங்கள், அதை உணர்ந்து பாருங்கள். அதில் நன்மையாக தீமையாக தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காக நான் சொல்கிறது தான் உண்மை, மற்றவங்க சொல்கிறதெல்லாம் போய் அந்த சப்ஜெக்ட் நான் கிடையாது சேர்கிறேன். நான் என் வயசுக்கு இன்றைக்கி இவ்வளோ உட்காந்து இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு இதை நல்லதை சொல்கிறேன்னா அது அந்த இறையர்கள் கொடுத்த என்னுடைய அனுபவங்கள். இந்த அனுபவங்கள் தான் பேசுங்க சார். நமச்சிவாய. உங்களை சந்தித்தேன். வாயனம்.